ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவங்களையும் அன்று இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த 14வது நாள் கூட்டம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த 13 நாட்களும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காய் செய்தது நிமித்தம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளையும் தொடர்ந்து நம்மை பார்ப்போம். நாம் ஜெபித்து இந்த நாளின் இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். நம்மத்தில் பிரதர் ஜார்ஜ் அவங்க இருக்கிறாங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் கரம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் இந்த 14ஆம் நாளில் அந்த சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் செய்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுடைய வார்த்தை உந்துதலாய் எங்களிடத்தில் வெளிப்படட்டும்பா. இந்த இடம் முழுவதையும் ஆவியானவர் அசைவாடும்படியாய் சுபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும்பா. எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆவியானவர் நீங்கள் இடைப்படுங்க. உலர்ந்து போய் கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பியுங்க. நாங்கள் எங்கள் தேசத்தில் வாழ்கிற எங்கிற பகுதிகளில் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட உடைய வார்த்தை எங்களை இன்னும் உருவாக்கட்டும். ஆவியானவர் எங்களை அபிஷேகிங்க. ஒரு புதிய கிருபையினால், புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. தேவதாசனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்தில் அது இழுத்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். நன்றி செலுத்துகிறோம். இடம் முழுவதையும் நீங்கள் நிரப்பி எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த நேரத்தில் நாம் தேவனை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பாடி ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். பரலோகத்தில் உலகத்திலேயே அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஆகவே நாம் தேவனை துதித்து பாடுவோம். நம்ம பாஸ்டர் கிப்சன் அவர்கள் நம்மை பாடல் மற்றும் ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல நாளில் இந்த தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்கிற, நம்மை அன்பு கூறுகிற, நம்மை வழி நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன் வேற யாருமே இல்லை. உம்மை போல் யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மைத்தான் நம்புவேன் என் தேவா. ஒரு அழகான நல்ல பாடல் சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்த நல்ல கர்த்தர். என்னை கண்டு கண்ணீரை
கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் 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 ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் 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 ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என்றே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என்றேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் 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 ஆராதிப்பே. Praise the Lord. Hallelujah. அவரை போல நல்ல கர்த்தர் வேற யாருமே இல்லை. அப்படித்தானே? கலங்கி நின்ற நம்மை கண்டு விலகி ஓடுகிற மனிதர்கள் மத்தியில நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தா நம்ம பக்கத்துல வருவாங்க. ஏன்னா சந்தோஷத்துல பங்கு கொள்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்முடைய துக்கத்துல நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு, மார்போடு அணைப்பதற்கு நம் தகப்பன் ஒருவர் மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. ஹல்லேலூயா. அவருக்குள்ள நாம் இருப்பதால என்றைக்கும் எனக்கு வெற்றி மட்டும்தான். ஏன்னா அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் சகலவற்றையும் ஜெயித்து ஜெயாளியாய் வீற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளை நானும் அந்த ஜெயத்துல பங்குள்ளவனா இருக்கிறேன். ஸோ அந்த பாடலை உற்சாகத்தோடு சேர்ந்து பாடி அவன் நாம தமிழ். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஓஹோ எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், ஓ வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானும் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே, இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். கிறிஸ்துவின் தளம்புகளா, இயேசுவின் தளம்புகளா நான் சுகமானேன். சுகம் தைரியமா சேர்ந்து சொல்லுவாம் அதிகாரத்தோட, சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். என்னையும் கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். எந்தன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், எந்தன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓஹோ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓஹோ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் இருக்கிறது இருப்போமா? ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி தந்த கர்த்தர் சிலுவையில் சகலவற்றையும் அறைந்து சாத்தானை ஜெயித்த அந்த அதிகாரமே பறித்து நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றின நல்ல கர்த்தர் அவர். நீ எதற்கும் அடிமை இல்லை என்று என்னுடைய சகலவித சங்கிலிகளையும் உடைத்தறிந்து எனக்கு மேல் இருந்த நுகங்களை உடைத்து அவைகளை எடுத்து போட்டு என்னை சுதந்திரவாளியாய் மாற்றின நல்ல தகப்பன் அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கும் எப்பொழுதும் வெற்றி உண்டு. நான் அவரை தரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எங்க போனாலும் என்ன செய்தாலும் தகப்பன் என் கூட இருப்பதால
நிச்சயம் நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் நான் முன்னின்று செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயன் கர்த்தர் எனக்கு தருவார். விசுவாசத்தோடு சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஹalleluya. முதல்ல நமக்கு ஒரு நிச்சயம் வரணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என் தகப்பன் எனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார், அவருடைய செட்டைகளால் என்னை மூடி மறைத்து பாதுகாக்கிற நிச்சயம் நமக்கு வரணும். ஓ ரிகாசியாந்தனா ரியாந்தனா ஓ ஹாலா ஷராத்தியாந்தரே. எனக்கு நிச்சயம் ஜெயம் மட்டுமே. ஒருவேளை தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கீங்களா? சொல்லுங்க, அந்த தோல்வியை பார்த்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், நிச்சயம் எனக்கு வெற்றி மட்டுமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த விசுவாசத்தோட தைரியத்தோட அந்த தோல்வியை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வெற்றி மட்டுமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டான். இயேசு காலாலே மிதித்து விட்டார், சாத்தானை காலாலே மிதித்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதனால் நான் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஓஹோ ஆராதனை ஆராதனை. ஆமென் தகப்பனே. ஒரு ஆராதனை ஓஹோ ஆராதனை 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 ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை தகப்பனே, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கி செட்டையினால் மூடி மறைத்து பாதுகாத்து, ஹல்லேலூயா. தகப்பனை விட தாயை விட அதிகமாக நம்மை நேசிக்கிற அந்த நல்ல தகப்பனை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை குறித்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது தான் டாடி என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகுதுப்பா. அது எனக்கு எவ்வளவு இன்பம் தெரியுமா டாடி. ஹல்லேலூயா. ஓ ஹாஷாரியாதனா. ஆண்டவரே, ஒருவேளை இருட்டான பாதையில் நடக்கும்போது உங்க வார்த்தை தான் டாடி எங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. உங்க அன்பு தான் டாடி எங்களுக்கு, அந்த கிருபை தான் டாடி எங்களை தாங்குது. ஹல்லேலூயா. ஓ அலைகள் எழும்புகிற அந்த ஆழ்கடலில் உங்க வார்த்தை சகலவற்றையும் அமைதலாக்குது டாடி. அதுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ தீரோக்காரத்தா தாங்கி என்னை சித்தம்போ நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் என்னை வானைத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் உமக்கு பிரியமான விலையேறப்பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் எங்களை வணைந்திருக்கிற தயவுகளுக்காய் நன்றி டாடி. ஹல்லேலூயா. ஓ ரஷகரதன. மனிதனுடைய பார்வையில் அது ஒரு களிமண்ணா தெரியலாம். பட் கர்த்தருடைய பார்வையில ராஜா வீட்டில் உபயோகப்படுத்துகிற கனமான பாத்திரமாக, ஓ ராஜாவுடைய பந்தி விசாரணைக்காரர்களுடைய கையிலே பழகுகிற ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வணைய சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, என்னை அந்த வெளிச்சமாய் அந்த காரிருளின் பாதையிலே எனக்கு வெளிச்சத்தை தந்து அந்த வெளிச்சத்தின் பாதையில என்னை நடத்துகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை, அந்த வெளிச்சத்தை குறித்து ஆண்டவரே, நாங்கள் இருட்டில் இருந்தோம் டாடி. பட் அந்த சிலுவையினால் எங்களுக்கு திறக்கப்பட்ட அந்த புதிய பாதை, அந்த புதிய வெளிச்சத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அதை புரிந்து அதில் நடக்க, அதிலே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நன்றாக நாம் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் இஸ்ரேல் தேசத்திற்காகவும் நாம் நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் அரசுலா ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தெய்வமே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சபையாராய் இணைந்த இது இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த இடங்களிலே காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட ஆண்டவரே ஆலோசனை நடத்துகின்ற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளுடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவருடைய இருதயங்களிலே உம்முடைய ஆண்டவரே வல்லமையை ஆண்டவரே ஞானத்தை அருளி செய்திருளும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அந்த இடத்திலே கடந்து வரும்படிக்காய் ஒரு நல்ல முடிவை ஆண்டவரே அப்பா, நல்ல ஒரு ஆண்டவரே அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே தகப்பனே, ஒரு நல்ல ஆண்டவரே தீர்ப்பை கொடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்திருளுங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே. இந்த தேசத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் இறங்கி வரும்படி
பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் வேலியடைக்கிறோம். தேசத்திலே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அங்கங்கே சிதறியிருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் ஆண்டவரே தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து அப்பா உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காய் செபிக்கிறோம். நீரே மெஸ்ஸியா என்பதை அப்பா அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பின் அண்டையிலே ஓடி வருவதற்கு கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்துக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறீர், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். என் இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம். அறிகிற அறிவின் வல்லமை வாசனை இன்னும் அதிகமாக எங்கள் தேசத்தை ஆண்டவரே பற்றி பிடிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்கள் அன்பின் கரம் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்திலே செய்து வருகிறதற்காக நன்றி. எல்லா ஆண்டவரே வன்முறைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்திலே வருகிறதான ஆண்டவரே இந்த எலெக்ஷனை கூட தகப்பனே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நீங்கள் விரும்புகிற மகனை எங்களுக்கு தெரிந்து கொடுங்கப்பா. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய மகிமை இந்த எலெக்ஷனில் கடந்து வரும்படிக்காய் சமாதானமாக இந்த எலெக்ஷன் நடக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே அப்பா தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. எங்கள் சபையுடைய கருத்தில் தருகிறோம். ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே 4 இடங்களிலும் நடக்கிறதான எல்லா சபைகளுடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே சபை போதகர்களுடைய கருத்தில் தருகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் அவர்கள் பழுகவும் பெருகவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இந்த சபையிலே கூட்டி வந்து ஆண்டவரே நல்ல மேய்ச்சலுள்ள இடத்துல எங்களை மேய்த்து வர கிருபைக்காய் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு மகிமை ஆண்டவரே உமக்கே கனம் ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆண்டவரே ஊழியங்களையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆவிக்குரிய தகப்பனாரையும் தாயாரையும் பிள்ளைகளையும் கல்வாரி ரத்தத்திலே நாங்கள் வேலையடித்து பாதுகாத்து பேசுகிறோம். ஆண்டவரே உடைய தெய்வீக சுகம் பெல ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய ஊழியத்தை வெற்றியாய் நடத்த கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்திலே கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே அழைத்த அழைப்பின்படியே திட்டத்தின்படியே நீங்கள் செய்ய போகிற மகா பெரிதான வல்லமையான திஷ்டாந்தமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூடமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சிலுவை தியானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆவியானவரே. சிலுவை தியானம் ஆண்டவரே இந்த 14வது நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே கடந்த 13 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசின எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றியாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுறீங்க அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை ஆண்டவரே இந்த ஆராதனையை தகப்பனே அப்பா மை துதிக்கிறோம். அதிசயம் சேனல் மூலமாய் பார்க்கிற யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய மகிமை கடந்து வரும்படிக்காக செபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குவோம் அப்பா. அவர்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தந்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா லிதியாளுடைய இருதயம் எப்படி பவுல் போதித்த பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்பதற்கு திறந்திருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே அபிஷேகம் இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட அப்பா அவர்கள் புரிந்து கொள்ள அப்பா ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்று அப்பா ஒவ்வொருவரும் சாட்சியாய் எழும்ப கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதிசயம் சேனல் மூலமாய் கடந்து செல்லுகிற ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. அதிசயம் சேனலை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அதை நடத்துகின்ற போதகர் சிஸ்டர் பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைக்கிறோம். ஊழியர்கள் மீது உடைய கரத்தை வைக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தேவைகளும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே நன்மையும் குறைவுபடாமல் அது உடைய சமூகத்திலிருந்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. என் தகப்பனாரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ 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 சிஸ்டர். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். பைபிள் வாசிக்கிறே நல்லது. ஆமேன். எல்லாருக்கும் அவரவர் கையில் அவரவர் பைபிள் இருக்கிறது நல்லது. இப்பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையிலும் உள்ள வசனங்களை நம்மத்தில் பாஸ்டர் சில்வியா சத்தியம் அவர்கள் வாசிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாம் அந்த வசனங்களை கவனிப்போம். உபாகமம் 28 1லிருந்து 14 எல்லாருக்குமே தெரியும்.
இதுதான் ஆசீர்வாதங்கள் தான். அதை குறித்து இன்னைக்கு வாசிக்கிறோம். இருபத்தி 8ஆம் அதிகாரம் 1 to 14 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதிசயம் டிவியின் மூலமாக மற்றும் ஆன்லைனில் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த 14வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வைத்திருக்கிறார். அந்த வசனம் நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை வாசித்தோம் இல்லையா? எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டு என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள வைத்து விட்டார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லை? அது கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டார். நம்ம எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அதனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்து அவர் தான் வெளியே தெரிகிறார். தேவன் அவரை பார்க்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வருது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஒருவன் தப்பு செய்தான், முழு உலகத்துக்கும் பாவம் வந்துடுச்சு. இயேசு ஒருவர் கீழ்ப்படிந்தார், முழு உலகத்துக்கு நீதி வந்துட்டு. அது விசுவாசிக்கிற எல்லாருக்கும். ஆமென். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் பாவிகளாகவே பிறக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் நீதிமான்களாகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எதையும் செய்வதனாலே பாவியாகவில்லை. ஏற்கனவே அவங்க என்ன பிறக்கிறாங்க? ஆதாம் செய்த தவறினாலே பாவியாக பிறக்கிறார்கள். அதே போல கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறதுனா என்ன?
இயேசுவே என் இருதயத்தில் வாரும், நீரே என் ஆண்டவர், உம்மை நான் நம்புகிறேன் அப்படின்னு கடவுள் அவர் தான் அப்படிங்கிற நம்பி மனப்பூர்வமாக அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மனப்பூர்வமாக நம்பி சொல்லும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் பிறந்தாச்சுன்னா எப்படி ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருமே பாவியோ அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் பிறந்த எல்லாருமே நீதிமான். நம்ம எதையும் செய்வதற்கு முன்பதாகவே நாம் நீதிமான் ஆகிவிடுகிறோம் இயேசுவுக்குள் பிறந்ததுனால. அல்லேலூயா. இதில் இந்த உபாகம் 28 இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். இவைகளை எல்லாம் செய்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அங்கே தான் பிரச்சனையே, அங்கே தான் பொடி வச்சிருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம செய்ய முடியாதே, அது பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செஞ்சால் என்னது? ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி தெரியுமா? கிறிஸ்து செய்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் நம்ம அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். நாம் எதை செய்தோம்ங்கிறல்ல, கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமை தாழ்த்தினதினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான் ஏற்கனவே பல முறை சொன்னது மாதிரி எல்லா மார்க்கங்களும் கிரியையின் அடிப்படையிலானது, கிறிஸ்தவம் நம்பிக்கையின் அடிப்படையிலானது. நாம் எதை செய்தோம் செய்யவில்லை என்பதை அல்ல, நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதன் அடிப்படையில் நாம் நீதிமான் ஆனோம். ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்னார், அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவன் கேட்குற, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர்? ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறான் இல்லை ஆபிரகாம். நம்மளாக இருந்தால் மூடி மறைச்சி, ஆண்டவரே நீங்களாக பார்த்து ஏதாவது நீங்கள் நினைக்கும் போது அப்படிலாம் பேசியிருப்போம். ஆனால் அவன் அதெல்லாம் எதுவும் கிடையாது, உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை கேட்குறான். சும்மா வந்து பயப்படாத, எல்லாம் தரேன்னு சொல்லிடு, எப்போ தருவீர்? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. உடனே ஆண்டு சொல்கிறாரு, ஒரு பையனை கேட்டால் வெளியே வா, ஆதியாகமம் 15 நம்ம வாசிக்கிறோம், 2:3 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். 5ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம். அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அடிப்படையாக அதுதான். என்னென்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். என்ன நம்பினா? நம்ப முடியாத ஒரு காரியத்தை நம்புறான். இந்த அளவுக்கு எனக்கு சந்ததி இருக்கும் அவர் சொல்றாரு, அதை அவன் அப்படியே நம்பினான். ஆமென். அது அவர் அவனுக்கு என்ன நீதியாக எண்ணினார். அது சரி, அவனை பார்த்தாலே அவருக்கு பிரியமாது. ஏன்னா அவர் சொன்னது நம்பினதுனால. ஆண்டவர் நல்லவர், அவர் கடவுள், அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொடுக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் எப்பொழுதுமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவர், சாராய கடையிலேயே போயிட்டு வந்துட்டுருக்கிறவர். ஆனால் அவருடைய மனைவி ஆலயத்துக்கு போவாங்க. ஒரு நாள் ஞானஸ்நானத்துக்காக அவங்க துணி எடுத்துகிட்டு போகும்போது இவரும் கையில் எங்கே போகிறேன்னு கேட்டிருக்காரு. ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னு அவருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். முதல் நாள் சாயங்காலம் வரைக்கும் சாராய கடைக்கு போயிட்டு இருந்தவர், அவரும் சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டார், அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இங்கே வந்தால் இந்த அம்மா ரெகுலராக சர்ச்சுக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கலான்னு வந்திருக்கிறாங்க, அவர் எனக்கும் கொடுங்க அப்படிங்கிறார். இந்த பாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே நமக்கு ஃபோன் பண்ணார். நான் கேட்டேன், ரெட்சிப்பின் ஜபத்தை சொல்கிறாரான்னு பாருங்கள், சொன்னார்னா கொடுத்துருங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், இவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். கொடுத்தோடனே அவர் என்ன நினச்சாருன்னா, என்னை நம்பி இவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, இருமை போய் நான் தப்பு செய்யலாமா, இருமை நான் அந்த கடை பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமே அவர் போகலே. அல்லேலூயா. நான் பாஸ்டர்லாம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டோம். அவ்வளோ பிரமாதமாக எங்களுக்கு கவனிச்சு, பாஸ்டருக்கு தெரியாது இருக்கிறாங்க இந்த பேக்ரவுண்டு. நரசிப்பட்டினத்தில் நாங்கள் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பிரம்மாண்டமாக விருந்து பண்ணாங்க. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு ஒரு நல்ல, இப்போ சொன்னால் இவரா அப்படின்னு நினைப்பாங்க அவங்க, ஏன்னா அப்படி தெரியாது. எல்லாம் ஆண்டவர் அப்படி மாற்றிட்டார். சாராய கடையிலேயே கதியாக கிடந்தவரை ஆலயத்துக்கு தூணும் சாட்சியமாக மாற்றுறது தேவனால் முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மனிதன் சாராயம் குடிச்சிட்டு இருக்க மனுஷன் யோசிக்கிறான், என்ன நம்பி ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, நான் எப்படி திரும்ப இதை செய்கிறதுன்னு சொல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க, விடவே முடியாதுங்க, விட்டா அப்படியா இப்படி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த நாள் இருந்து அவர் விட்டார், அவ்வளோதான். ஒரு சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை ஒரு போதகர் நம்பி கொடுத்துட்டாருன்னு நினைத்து அவன் அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா, தன்னை நம்புகிற ஒரு மனிதனுக்கு தேவனை எதை செய்ய முடியும்? அல்லேலூயா. கடவுளை நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, நான் உனக்கு இவ்வளோ சந்ததி கொடுக்குறேன். அவன் நம்பிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொடுத்தாலும் கொடுப்பாரோ, இவ்வளோ நாளாக சொல்லி தான் இப்படி நடக்கலையே, இப்படி எதையுமே நினைக்கல அவன். நீ வானத்தை அண்ணாந்து பாரு, இதை மாதிரி இருக்கும். அதை நம்பிட்டான் பாருங்க, அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துக்குள்ளே வந்து அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார்.
அவருக்குள்ள எனக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படி நம்புகிறோம் பாருங்க, இது தேவனுக்கு முன்பாக நீதியாக ஆண்டு எண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நீதிமான்கள். ஆமென். அதிநிமித்த எல்லா ஆசீர்வாதங்களும் வருது. ஆமென். அன்று அவ்வளவு நல்ல தேவன். அதனால தான் பாருங்க, இது விசுவாசத்தின் மார்க்கம். நம் நம்பிக்கை, நம்முடைய அறிக்கை, இதன் அடிப்படையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஸோ இந்த ஆசீர்வாதம் என்பது வந்து தேவன் நமக்கு விரும்பி அவர் கொடுக்கிறார். இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்த்து தான் நம்ம இதை சுதந்திரிக்கும்படியாக இந்த காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். உலகத்தில் பொதுவாக யாராவது ஒருத்தர் இறந்தால் கூட அவங்க சந்ததி எதையாவது சுதந்திரிப்பாங்க. ஆனால் உலகத்துக்கே வந்த தேவன் அவர் மரித்து போனதுக்கப்புறம் அவரை நம்புகிற சந்ததிக்கு என்ன உண்டு? எல்லாமே உண்டு. ஆமேன். உலகத்தில் எந்த நன்மையும் அவர்களுக்கு குறைவுபடாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக நம்மை வைத்திருக்கிறார். நம்ம அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால் நேற்று நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை வாசித்தோம். அதில் எல்லாமே போட்டிருக்கோம். உபாகமத்தில் முதல் 14 வசனங்கள். அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா, அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குது, மேன்மை இருக்குது, சுகம் இருக்குது, பெருக்கம் இருக்குது, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், காரிய சித்தி இருக்குது, எல்லா நன்மைகளும் அதில் இருக்குது. நீங்கள் 7 மிக முக்கியமான நன்மைகள் அதில் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்கிறதுல எல்லாமே அடக்கம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால அந்த சிலுவையின் வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் ஒன்று நாம் சுதந்திரிக்கிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நம்ம நேற்று 3 யோவான் 2ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். சுகமாய் இருக்க வேண்டும், இருக்கலாம், இருந்தால் நல்லது, அதெல்லாம் இல்லை. என்ன பண்ணுறது? சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாக தான் இருக்கணும். இது கடவுளுடைய சித்தம். இந்த ப்ராஸ்பர், யூ ஷால் ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாசிக்கலாம். எல்லாமே அடக்கம், செழிப்பும் அடக்கம், சுகமும் அடக்கம். ஆக தேவன் நாம் சுகமாக இருக்கணுங்கிறத விரும்புகிறார். அதில் நமக்கு 2 விதமான கருத்து இருக்கவே கூடாது. நம்ம சுகமாக இருக்கிறது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். நம்ம நல்ல சுகமாக இருக்கணும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய குமாரன் அப்சலோமுக்கு ஒரு குறையும் கிடையாது. அப்படிப்பட்டவன் அவன் இருந்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் குறையே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். அவன் ஒன்றும் ரொம்ப பெர்ஃபெக்டான, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக சொல்லுவோம்ல, அதில் அவன் ரொம்ப உத்தமெல்லாம் கிடையாது. ஆனால் எப்படி இருந்தான்? சரீர பிரகாரமாக பெர்ஃபெக்டாக இருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய ரீதியில் சரியில்லாத ஒருவன் சரீர பிரகாரமாக பெர்ஃபெக்டாக இருந்தால், ஏன் ஆவிக்குரிய ரீதியில் சரியாக இருக்கிற நாம் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது? கண்டிப்பாக இருப்போம். ஆமென். நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். சிலதெல்லாம் நமக்கு நம்புறதுக்கே தோண மாட்டேங்குது. என்னமோ நிறையா கொடுத்துட்டாருன்னா ஆண்டு கொஞ்சம் கஷ்டமாயிருமோங்கிற மாதிரி கொஞ்சம் குறைய எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒரு சின்ன சின்ன அற்புதங்கள் வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிரும். பெரிய பெரிய பிரச்சனை இருக்குமோ அதை பற்றியே பேசாமல், இல்லாட்டி அன்னைக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசி அதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு ஒரு ரெமெடி வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இல்லை, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க விரும்பும். நம்ம சுகமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதில் அவருக்கு 2 விதமான கருத்தே கிடையாது. அவர் விருப்பப்பட்டும் கொடுக்கறதில்ல வியாதியை, இல்லாட்டி அவர் பக்கத்தில் வரணுங்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. ஏசு அப்படி யாருக்கும் உலகத்தில் கொடுக்கல அவர் இருந்த பொழுது. அதனால் இன்றைக்கும் யாருக்கு அது அப்படி யாருக்கு அவர் கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவரோட வருவதற்காக அவர் வியாதி கொடுத்தார் கிடையாது. அவரோட வர்றதுக்கு இல்லை, அவருக்கு அவரிடத்துல வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். ஆமென். நிறைய பேருக்கு வருத்தம், எப்படி இந்த மாதிரி ஆண்டவர் வியாதியை கொடுக்கறது இல்லைங்கிறீங்க, ஆண்டவர் உயிரை எடுத்துக்கிறது இல்லைங்கிறீங்க. பின்ன அதை தான் பேச முடியும், வசனத்தை தான் நம்ம பேச முடியும். வசனம் என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுக்க வந்தவர்கிட்ட போய் உயிரை எடுத்தாருன்னு அவரை பற்றி நான் ஏன் அவரை பற்றி சொல்லணும்? அதை சொல்றதுக்கு அவரே நான் அழைக்கலை. ஆமென். இது பாருங்க, இதில் இந்த மேன் ப்ளீஸிங், மனிதர்களை பிரியப்படுத்திருக்கா இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு துக்க வீட்டில் ஆண்டவர் பிடிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு மனிதர்களை பிரியப்படுத்திருக்கா என்ன பண்ணிடுறாங்க? இவர் கடவுள் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு இந்த பூவை பறிச்சுட்டு போயிட்டாருன்னு கதை விட்டுருந்தாங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியும். இதே கதை தான் எல்லா ஊர்லேயும்.
ஆனால் அதுக்கு வேதத்தில் எதுவுமே ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் அப்படி செய்கிறது கிடையாது. அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார் அவர். அது மாதிரி வியாதி வந்தால் அது பாருங்கள், நான் ரொம்ப ஆவிக்கிற ரீதியில் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால் பிசாசு சோதிச்சான்னு பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு வியாதி கொடுத்தாரு. ஆண்டவர் வியாதி கொடுக்குறவர் கிடையாது. அவர் ஒரு ஊரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டாரு, நீங்கள் சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னா நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆண்டவருங்கிறீங்க, பிசாசு கொடுத்துருக்காருன்னா நான் விரட்டலாம், இயேசு நாமத்தில் போகணும். ஆண்டவர் கொடுத்தாருன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் கொடுத்தது எப்படி நம்ம விரட்டுறது? அப்படி முடியாது. சிலருக்கு என்ன ஐடியா தெரியுமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், சுகமாயிடுச்சுன்னா அது பிசாசு கொடுத்தது, சுகமாகாட்டி அது கடவுள் கொடுத்தது. இது எங்கே இருந்து இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் வருதோ பாருங்க. சுகமாகாட்டி திரும்ப ஜெபம் பண்ணு, விரட்டு, விசுவாசித்து அது பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், விசுவாசம் வர்ற வரைக்கும் ஜெபிக்கணும், பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயம் வர்ற வரைக்கும் ஜெபிக்கணும். அதுதானே ஒழிய அதை விட்டுட்டு சரி சுகமாகலையே அப்போ இது கடவுளுடைய சித்தம் இல்லை போலுக்கு, கடவுள் நம்ம வியாதியாக இருக்கணும்னே சித்தமாக இருக்கிறார் போலுக்கு, அப்படி நினச்சிடவே கூடாது. நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதான் தேவனுடைய சித்தம். அவர் தன்னிடத்தில் வந்து யாருக்கும் வியாதியாக இருக்குன்னு சொல்லலை, நீ கொஞ்ச நாளைக்கு இப்படி இருன்னு சொல்லலை, எல்லாரையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போ அந்த சுகம் நமக்கு உண்டு, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம புரிந்து கொண்டோம்னா தான் நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். புரிந்து கொள்ளாதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 91:10 வாசிக்கலாம். சங்கீதம் 91. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா நமக்கு சில காரியங்கள் வரவிடாமலே தடுக்கிறார். நாட் ஓன்லி இஸ் கிவிங் எஸ், இஸ் ப்ரிவெண்டிங் சம்திங் ஃப்ரம் அஸ். வராது, நமக்கு தடை வராது, பாவம் வராதுபடிக்கு, சாபம் வராதுபடிக்கு, வியாதி வராதுபடிக்கு தேவன் என்ன செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்ம வந்து நிறைய நேரம் ஆண்டு கொடுக்கறதுக்கு மட்டும் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆனால் நமக்கு வர விடாமல் தடுத்தார் பாருங்க, அதுக்கு நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும். அதனால சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், தாவீது நன்றி செலுத்தும் போது அவர் ரொம்ப கணக்கு பண்ணி ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறான். சங்கீதம் 103:9-10 சொல்கிறான், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் கடிந்து கொள்ள மாட்டார், கோபம் கொள்ள மாட்டார். அறகுறையாக பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆண்டவர் வந்து நம்ம மேலே என்ன செய்கிறது இல்லையா, கோபப்படுறது. இவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க கோபப்பட்டு வியாதி கொடுத்துட்டாரு, அவர் கோபப்படுறதே இல்லைன்னு போட்டிருக்கு. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ளார். இன்னும் அடுத்த வருஷம் சொல்றார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். பாவத்துக்காக வியாதி கொடுக்கறது கிடையாது, பக்கத்தில் வரணுங்கிறதுக்காக வியாதி கொடுக்கறது கிடையாது. பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை மக்களுக்கு என்ன வருதுன்னா, அவங்க செய்த தவறு நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் இதை ஆண்டவர் சரி கட்டுறதுக்கு இந்த வியாதி கொடுத்தாருங்கிற எண்ணம் வந்துடுது. அவர் அப்படி செய்கிறவரே கிடையாது. வசனம் இருக்குது, வசனத்துக்கு மீறி அவர் செயல்பட முடியாது. அவர் வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அவர் கட்டுப்பட்டவர் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் செய்ய மாட்டார், பாவத்துக்கு தக்கதாக செய்ய மாட்டார், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்ட மாட்டார். அப்படிங்கிற தாவீது தெரிந்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிறான். அதனால சங்கீதம் 103 வந்து இது வந்து புது ஏற்பாட்டு விசுவாசியின் சங்கீதம் நான் பெயர் வச்சிருக்கிறேன். தாவீது புது ஏற்பாட்டு விசுவாசியின் பெயர் வச்சது காரணமே முக்கியமாக இந்த சங்கீதம். இல்லை அவ்வளவு சத்தியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். ஏதோ தெரியாமல் சொல்ல நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அது வேறு சொல்லிடுவாங்க, 2 இடத்துல வந்தால் தான் கரெக்டு பிரதர், ஒரு இடத்துல இருந்தால் அது சும்மா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏசாயா 54:9 வாசிக்கலாம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அல்லேலூயா. கோபப்பட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன், என்ன பண்ணியிருக்காரு, ஆணையிட்டு இருக்கிறார். ஆமென். இது எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு தெரியுமா, நோவா காலத்து வெள்ளம் திரும்ப வராதுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நம்ம எப்போ இது சரியில்லைன்னு நினைக்கலாம் தெரியுமா, முழு உலகமும் என்னைக்கு வெள்ளத்தில் முங்குதோ அன்னைக்கு ஒருவேளை அவர் என் மேலே கோபப்பட்டான்னு சொல்லலாம். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது,
சொல்லக்கூடாது. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி வெள்ளம் வராட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன், கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். எல்லார் பைபிளையும் அந்த வசனம் இருக்குதா? இருக்குதா? ஓகே, நல்ல வேலை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவங்க பைபிளில் இது இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வசனம் எல்லாம் அவங்க கண்ணில் படவே மாட்டேங்குது. ஆண்டு தான் கோபப்பட்டு ஏதோ தண்டிக்கிறார் நினச்சிடறாங்க, ஆக்சிடென்ட் கொடுத்துறாரு நினைக்கிறாங்க. கிடையாது, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் நம்மை கோபப்பட்டு நம்மை தண்டிப்பவரே. நம்மேல் அவர் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆணையிட்டேன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுற சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் வித் ஹிம். ஓகே, இது அடுத்த பார்ட்டி எப்படி இருக்காங்கிறத பொறுத்ததெல்லாம் கிடையாது. அவர் சொன்னார், அவர் செய்வார். அதுதான் ஆணையிட்டேன் அப்படிங்கிறது, அவர் செய்வார். இது எப்போ அதை நம்ம சுதந்திரிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கும் என்ன பண்ணுறோம், அதை சுதந்திரிக்கிறோம். இந்த ஏசாயா 53 வந்து சிலுவையின் ஆசீர்வாதங்கள், சிலுவையின் பாடுகளில் சித்தரிக்கிற ஒரு பகுதி. இந்த 54 வந்து சிலுவையின் பாடுகளினாலே ஆண்டவர் பெற்றெடுத்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அதனால தான் இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கான ஏசாயா 54 வந்து தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது, விசுவாசிகளுக்காக. ஆமென். அப்போ நமக்கு ஆண்டு என்ன சொல்றாரு, உண்மையில் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அதனால் பாருங்க, எப்பொழுதும் நம்ம பயப்படாமல் ஆணுடைய சமூகத்தில் வரலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, எனக்கெல்லாம் பிடிக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்போனாலும் வர்றதுக்கு நீங்கள் எப்படியா இருக்கணும், நீங்கள் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ வந்தாலும் என்ன செய்யணும், முகம் கோணாமல் டீ போட்டு கொடுத்து, எப்போ வந்தாலும் அவர் என்ன செய்யணும், நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து நம்முடைய சங்கீதம் 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அதாவது இப்படி ஒரு ஜபத்தை ஒருத்தர் பண்ணுறாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் அப்படின்னா, இவர் ஏதோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கனாலான்னு கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் நான் வரும்போது ஏற்றுக்கிடணும்னு அர்த்தம். அப்படியே தான் இருந்திருக்குல்ல, நான் எப்படினாலும் வருவேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் நல்லா வந்தாலும் என்னை கூப்பிட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், நான் சொல்லிட்டு வந்தாலும் கொடுக்கணும், சொல்லாமல் வந்தாலும். நம்ம பாஸ்டர் சொல்லாமல் வர மாட்டேன், அதனால் பயப்பட வேண்டாம். ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போனாலும் வருவேன், எப்படினாலும் வருவேன். நல்லவனாகவும் வருவார், கெட்டவனாகவும் வருவார், ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வருவார், ஒழுங்காக பைபிள் வாசிட்டு வருவார். ஆனால் எப்போ வந்தாலும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அல்லேலூயா. பாருங்க, அவன் வந்து தன்னை ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினச்செல்லாம் பண்ணல. நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். நம்ம எப்படி வந்தாலும், அதனால தான் பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. அவன் என்ன தான் சேட்டை பண்ணாலும் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம அக்செப்ட் பண்ண தான் செய்கிறோம். நம்ம ஒரு நாளும் அவங்கள புறந்தள்ளுறது கிடையாது. பொல்லாதவர்களாகி நாம் அப்படி செய்யும்போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் பண்ணலாம். நம்ம அவருடைய பக்கத்தில் வரணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவுள். ஒரு நாள் நம்ம திருவிருந்து எடுக்கும்போதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து அதை ஓட்டுக்காக ஒரு சிஸ்டம் ஆக்கி அதை எடுக்கிறதுக்கு பயங்காட்டி ஒன்றும் ஆக போகிறதில்லை. வசனத்தை தவறாக புரிந்துக்கிட்டதுனால வந்த வினைகள் இதெல்லாம். ஆனால் சரியாக புரிந்து கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஆமென். ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு கண்மலையாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ண முடியும்னா, ஆமென். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் இல்லை, நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். பாருங்கள், என்னுடைய இந்த பைபிளில் நிறைய இந்த மாதிரி வசனம் அட்டையெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ மூடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட்டும்போது அது அங்கே தான் இருக்கும். பொதுவாக அது எங்கே தான் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது எப்படி இருக்குது, கவர்டாக இருக்குது, ஜிப்பு போட்டு மூடி வச்சுட்டோம். அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஆண்டு உங்களை பத்திரமா வச்சுருக்காரு. நீங்கள் எங்கே குதிச்சாலும் எங்கேயும் போயிட முடியாது. அல்லேலூயா. அவருக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த பக்கமெல்லாம் அந்த பக்கமெல்லாம் அங்கே எல்லாம் பண்ணலாம், நீங்கள் அவருக்குள்ளே தான் இருப்பீங்க. அது மாறவே மாறாது.
இது எதனால் நடக்குது? விசுவாசத்தினால் நடக்குது. நீங்கள் விசுவாசத்தை இழந்து போகும்போது அதை இழந்து போகிறீங்களே ஒழிய உங்களுடைய மற்ற எந்த செயல்னால் அதை இழக்க போகிறது கிடையாது. ஆமென். பாருங்கள், ஆகவே நம்ம ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார். நமக்கு வரக்கூடிய தண்டனைகளை வராமல் தடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு வராதபடிக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வீட்டு பக்கத்திலேயே வாதையை வரவிடாமல் பண்ணுறாரு. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரு பக்கத்து தெருக்கெல்லாம் கூட ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் வீட்டு பக்கம் வரவிடானா அப்புறம் அங்கேயே நிறுத்திடுவார் ஆண்டவர், வரவிடாமல் பண்ணிடுவார். ஆமென். எல்லா விதத்திலும் பாதுகாப்பு. நீங்கள் அதை விசுவாசிக்கணும், அறிகிறது. அப்படி தான் நடக்கும். ஆமென். இப்போ பாருங்கள், ஆண்டவர் பாதுகாக்கிறார். நமக்கு வியாதி வராமல், ஆபத்து வராமல், ஆக்சிடெண்ட் வராமல், தீமைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய தேவன். அவர் வந்து நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த 1 Corinthians 10:13 இருக்கு இல்லையா, நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிப்பதற்கு அவர் என்ன செய்யறதில்லை, இடம் கொடுக்கறதில்லை. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் தான் சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. யார்? ஆண்டவர். இவர் சோதிக்கிறதுக்கு, நம்ம யாரையோ சோதிக்கிறதுக்காக அவன் சாத்தான் போய் லெட்டர் கொடுத்து பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான், யோபுக்கு வாங்கின மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் கிடையாது. அது பழைய ஏற்பாட்டு வேற கதை. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை வேற மாதிரி வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம யாரையும் சோதிக்கிறதுக்கு அவர் பெர்மிஷன் கொடுக்கறது கிடையாது, சோதிக்கிறதும் கிடையாது. அப்படி அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் கிடையாது. வியாதி கொடுத்து சோதிக்கிறவர், ஆக்சிடென்ட் கொடுத்து சோதிக்கிறவர் கிடையாது. அது செய்யும்படியாக எந்த பிசாசுக்கும் அவர் பெர்மிஷனும் கொடுக்கறதும் கிடையாது. சிலர் அப்படி வேறு நினச்சிட்டு இருக்காங்க, அவர் சோதிக்க மாட்டார், ஆனால் அலோவ் பண்ணிடுவார், கொஞ்ச நாளைக்கு சோதிக்கிறதுக்கு விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, நமக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வேறு, டெம்டேஷன் வேறு. ஓகே, டெஸ்ட்டு என்ன? உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்குறீங்க, அங்கே பரீட்சை இருக்கும், அதுதான் டெஸ்ட்டு. ஆமென். அது வந்து நீங்கள் தேறுறீங்கன்னு காமிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். அவருக்கு தெரியும், ஆனால் நமக்கெல்லாம் தெரியணுமே, அதனால தெரிய வைக்கிறார். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி ஓகே பாஸ் சர்டிஃபிகேட்டில் சீட் பண்ணி நம்மளை அனுப்புகிறார். ஆனால் சோதிக்கிறதுனா என்ன தெரியுமா? கொரோனா வார்டில் கொண்டு போய் உங்கள் பையனை விட்டுட்டு வரணும். நீங்கள் என்னைக்காவது பண்ணுவீங்களா? அதை சோதிக்கிறீங்க, பையன் ஒழுங்காக இருக்கானா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணலை. இந்த மாதிரி நீங்களே பண்ணலை, அப்புறம் எப்படி அவர் பண்ணுவார்? அவர் எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? அதான் பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாமல் அவர் யாருக்கோ பெர்மிஷன் கொடுத்துட்டார். நீங்கள் இல்லாட்டி பாருங்கள், நானாக கொண்டு வந்து விட மாட்டேன், நீங்களாக வந்து என் பையனை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் கொரோனா வார்டில் விட்டுருங்க. அப்படியே சொல்கிறது கேட்கறதுக்கே உங்களுக்கு கோபம் வருது. அப்போது நீங்கள் விட மாட்டீங்க. அப்படி தான் நீங்கள் யாருக்கா பெர்மிஷன் கொடுப்பீங்களா? உங்கள் பையனை கொண்டு போய் அப்புறம் எப்படி ஆர்டர் கொடுப்பாரு? செய்ய மாட்டார். நம்ம வந்து கடவுளை ஏதோ பெரிய ஒரு தீமை செய்கிறதுக்கு காத்துட்ருக்கிற ஆள் மாதிரி நினச்சிட்டு கிடையாது. அவர் அன்பின் தேவன். ஆமென். அவர் அன்பின் குமாரனையே நமக்காக கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்குறார். அதனால் இதெல்லாம் கொடுத்து நம்ம அவர் சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்கு தீமைகள் வராதபடி தடுக்கிறார். அதனால தான் நம்ம கால் இடராதபடி பாதுகாக்கிறார், வாதை கூடாரத்தை அணுகாதபடி காக்கிறார். இது எல்லாமே வாக்குத்தத்தங்களாக இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணுறது உங்கள் ஃபெய்த். இதை விசுவாசித்து சொல்லி, இது எனக்கு அப்படி தான் ஆண்டவர் பாதுகாப்பார், எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி தான் நம்ம அதை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். அதை நாளைக்கு நம்ம கேட்போம். நாளைக்கு காலையில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கு யாராவது ஒரு வேளை வியாதியாக இருந்தால் தேவன் இப்பொழுது உங்களை சுகமாக்குவார். ஆமென். விசுவாசி, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், தீமை எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் அறியாத எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு வராததற்கு காரணம் நீர் எங்களை பாதுகாத்தது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். லார்ட், யூ ஹவ் ப்ரிவெண்டட் மேஜர் ஈவில்ஸ், மெனி திங்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு வராதபடி அவைகளெல்லாம் தடுத்து அப்புறமாக்கி எங்களை பாதுகாத்தீர். எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வேலி அடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
நல்ல தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகமாக்கியிருப்பதற்காய் நன்றி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒருவேளை தவறான எண்ணத்தினால கடவுள் கொடுத்தார் நினைச்சு இது வரைக்கும் வியாதியோடு இருக்கிறவங்க, இன்றைக்கு அது கடவுள் கொடுக்கலங்கிற தெரிந்து கொண்டனால இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு தீமையான காரியமும் தேவனிடத்திலிருந்து வரலை என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தவறான எண்ணங்களினாலே பிசாசு கொடுத்ததையெல்லாம் தேவன் கொடுத்தார் நினைத்ததெல்லாம் மாறுவதாக என்று சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி நினைத்து யாரெல்லாம் வியாதியில் போராடிட்டு இருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் என்று சொன்னீரேன், நாங்கள் அது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று விரட்டுகிறோம். சரீரத்திற்கு எல்லா பலவீனங்கள் மாறட்டும். தேவன் கொடுக்கிற சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படியே இப்பொழுதே ஆண்டவரே, பரிபூர்ண சுகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஆரோக்கியமும் நிறைவும் உண்டாகட்டும். நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படிக்கையாக இருக்கிற அநேகருக்கு இப்பொழுதே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டவங்க இப்பொழுதே சுகத்தை பெறுவார்களாக. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. நீ கொடுக்குற சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாதங்களில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே நமத்து போகிறது, உணர்வில்லாமல் இருக்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவரே, எங்களை சுகமாக்குற கர்த்தர், எங்களை நாங்கள் சுகமாக இருக்கும்படி விரும்புகிற தேவன், ஒவ்வொருவரையும் தொட்டு நீ சுகமாக்குவதற்காக நன்றி. எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் அந்த கர்த்தர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படுவதாக, ஒரு நிறைவான ஆரோக்கியமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியே சொல்லிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தீமை வராதபடி எங்களை பாதுகாத்த கர்த்தர், இப்போ அப்படி பாதுகாப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு, எங்கள் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு நீர் எங்களுக்காய் சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாக நாங்கள் நன்மையோடு வாழ இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.